கடலூரில் ஹோட்டல் முன்பு குப்பை வண்டிகளை நிறுத்தி வரி வசூல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடலூர் மாநகராட்சியில் சொத்து வரி மற்றும் வாடகை வரியை செலுத்தாத நிர்வாகிகளும் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடலூரில் பல்வேறு பகுதியில் வரி பாக்கி வைத்த பல்வேறு கடைகள் முன்பு குப்பைகளை கொட்டியும் வாகனங்கள் நிறுத்தியும் ஒரு கடுமையான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடலூர் மாநகராட்சி ஆணையர் அனு IAS இது தொடர்பாக ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தி கடலூர் மாநகராட்சி முழுவதும் வரி பாக்கி என்பது கோடிக்கணக்கில் நிலுவையில் உள்ளதால் அதிரடியாக வரி வசூல் செய்ய வேண்டும் என ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாக சார்பில் பல்வேறு கடைகளுக்கு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடலூர் சிதம்பரம் சாலையில் அமைந்துள்ள ஒரு பிரபல உணவகத்தின் வரி பாக்கி என்பது வாடகை பாக்கியம் செலுத்தாமல் இருந்தால் பலமுறை கேட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் இன்று மாநகராட்சி அதிகாரிகள் அந்த கடையின் முன்பு குப்பை வாகனத்தை நிறுத்தி வரி வசூல் செய்திருக்கிறார்கள். உடனடியாக அங்கு தனியார் ஹோட்டல் உரிமையாளர்கள் நிர்வாகிகள் ராம்கி உள்ளிட்ட பலர் அங்கு வந்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுபோல் வியாபாரம் நடக்கும் இடத்தில் குப்பை வண்டியில் நிறுத்தக்கூடாது, எனவே முறையாக வரி வசூல் செய்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர். அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரி பாக்கியை உடனடியாக செலுத்துவதாக கூறிய அடிப்படையில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் குப்பை வண்டி எடுத்து செல்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக அனைத்து இடங்களிலும் மாநகராட்சி வரி வசூல் செய்வது தீர்மானம் நடைபெற்று வருகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.